வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கமாடிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ கமாடிட்டி, இப்போ அதிகமாக இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மன எண்ணம். ஏற்கனவே சொன்னதான் மக்களே, எக்ஸ்பீரியெல்லாம் வந்து தோர் வந்து சொடக்கு போட்ட மாதிரி நம்ம செவி ஒரே சொடக்கு மொத்தத்தையும் முடிச்சு விட்றாங்க. இருக்கிற எக்ஸ்பீரியெலாம் காணாமல் போச்சு. ஒன்று ரெண்டு வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தோம் அங்கங்கே வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு, அதையும் வந்து தொடச்சி வாஷ் அவுட் பண்ண பார்க்குறானுங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது இதுக்கப்புறம். லோ கேபிட்டல் வச்சுக்கிறவங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர 25ஆந்தேதி நான் போஸ்ட் பண்ணுறேன். சரியா? என்னென்னா, 20,000 30,000 இருக்கிறவங்க வச்சு எப்படி வந்து க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுற தனி வீடியோ நான் போடுறேன். சரியா? எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக க்ரூட் ஆயிலில் லாஸ் வந்தால் அப்படியே விட்டு ஹோல்டு பண்ணுவேன். அது வந்து எப்படி ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அப்புறம் ரெக்கவரி ஆகிறது எப்படி, இந்த மாதிரி என்னோடய ட்ரேடிங்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹிஸ்ட்ரியோடு எடுத்து நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் க்ரூட் ஆயிலுக்கு. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கோல்டோட பெட்டல் அண்ட் குன்யா. சரியா? இது வந்து இப்போ நீங்கள் க்ரூட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு 20,000 மினியில் வந்து 30,000 தேவைப்படும். இதுவே வந்து நமக்கு பெட்டல் ஆர் குன்யா எடுத்துட்டிங்கன்னா, குன்யாங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒரு சவரனு. அண்ட் பெட்டலுங்கிறது பார்த்துட்டோம்னா 1 கிராம். சரியா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் வந்து இது வந்து நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு பெட்டலுக்கு வந்து 800 ரூபா 1000 ரூபா இருந்தால் போதும், நம்ம ஒரு பெட்டல் லாட் எடுக்கலாம். இதுவே வந்து குன்யா பண்ணுறதுக்கு ஒரு 6000 8000 ரூபா அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும், நம்மளால் வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ்னால நிஃப்டிலையோ வேறு எதுலேயோ நம்மளால் ப்ளே பண்ண முடியல. அப்போ ஒரு கோல்டோட ட்ரெண்டு நல்லா இருக்கும்போது லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களால ஓரளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை, இதில் தான் பண்ணி ஆகணும். அப்போ அதில் என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கோல்டு எப்போ ட்ரெண்டிங் நல்லா வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த குன்யாலேயோ இல்லையோ நான் காட்டுறேன். இப்போ குன்யா அண்ட் பெட்டலில் நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இது வந்து தன்னோட வெப்சைட். இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். அதான் கோல்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கேன். கோல்டு ஃபியூச்சர்ஸ் கமாடிட்டியில் வந்துட்டிங்கன்னா மார்க்கெட் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், இதில் வந்து அப்படியே இது வந்தீங்கன்னா கீழே கோல்டு பெட்டல் இருக்குங்களா. தென் குன்யா மேலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து, எல்லா மந்த் எக்ஸ்பீரியும் நமக்கு இருக்கும். நம்ம செப்டம்பர் மந்த் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது பை அப்படின்னு அழுத்துனீங்கன்னா நமக்கு உங்களுக்கு 700 இருந்தால் வந்து 800 வச்சுப்போம். 800 இருந்தால் ஒரு லாட் எடுக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை யூனிட் வேணுமோ எடுத்துக்கலாம். இதுவே குன்யா பார்த்துட்டோம் அப்படின்னா, குன்யாவுக்கு வந்து அதாவது ஒரு சவரன்னு 6300 இருந்தால் போதும். நம்ம பெட்டல் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு யாரும் பண்ண போகிறது கிடையாது. மேபி யாராவது இந்த என்ன சொல்கிறது ட்ரையல் ட்ரேடிங் அப்படின்லாம் பண்ணுவாங்களா, அவங்க வேணால் பெட்டலில் பண்ணலாம். மினிமம் குன்யா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குவாங்க, அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சவரன் அதில் வந்து ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி ரோல் ஓவர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பண்ணலாம். இப்போ கோல்டு வந்து என்னை பொறுத்தவரையில் அவுன்ஸுக்கு வந்து $3800 நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், ரோல் ஓவர் மாதிரியான விஷயங்கள் நம்ம ஈடுபடலாம். இப்போ இதோட சார்ட் எடுத்துப்போம். இது வந்து குன்யா சார்ட்டு. கோல்டு என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 4லேருந்து 5% $3800. சரியா? நீங்கள் ட்ரேடிங் வியூ வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ப்ரைவேட் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். $1500 கோல்டு இருந்ததுலேருந்து கோல்டு வந்து $2500. தென் வந்து பிரேக் அவுட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து $3805 வரை போகணும் அப்படின்னு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா, அதான் நேற்று இன்னொருத்தர் இதையும் சொல்லிட்டு போயிடுறேன். யுஎஸ் ஆயில் பாருங்கள் ப்ரோ, இறங்கிருச்சு, நீங்கள் ஏறுனீங்க, இன்றைக்கி பாருங்கள் ஏறிடுச்சு. சரியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போகும். நான் ஹோல்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கீழே வந்தபோது. இப்போ வந்து லாஸ் ரெக்கவரி ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, அடுத்தது வந்துடுவோம். எதுனா கோல்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகுன்னா, நமக்கு வந்து $3800. இப்போ நான் வந்து நினச்சி வச்சுக்கிட்டேன் $3800. உன்னையும் வந்து ஒரு பொட்டென்ஷியலாக உன்னையும் ஒரு 4% 5% இருக்குது ஏறக்கு அப்படின்னு. சரியா? இது வந்து நம்ம பார்த்துக்கணும். எப்போவுமே வந்து கோல்டுங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் போகும். அது போக ஐஎன்ஆர் ப்ரைஸும் இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஏறுறதுக்கான அப்போ வாய்ப்புகள் இருக்குது நமக்கு கோல்டு. அப்போ
நம்ம டிப் ஆகும்போது ஒரு வேளை நீங்கள் வந்து கோல்டு ஒரு 2% 3% டிப்பு பார்க்குறீங்கன்னா டக்குன்னு வந்து குன்யாவை வந்து என்ன பண்ணலாம், ஒரு லாட் பை பண்ணலாம். சரியா, பை பண்ணிட்டு சரி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ரோல் ஓவர் கான்செப்ட்டுக்கு நீங்கள் வரணும். பொசிஷனல் ட்ரேடர் ப்ரோ நான் அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு இது வந்து பிடிக்கும் ரோல் ஓவர் கான்செப்ட். ரோல் ஓவர்னு என்னென்னா ஒன்றும் கிடையாது, இதோட எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பைரி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ கோல்டு குன்யா வந்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே டீட்டெயிலை எக்ஸ்பைரி டேட்டு, லாஸ்ட் ட்ரேடிங் டேட், இது எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு 19 நாள் இருக்குது. 19 நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து செப்டம்பர் 30 கொடுத்துருக்காங்களா, செப்டம்பர் 30 வரை இதை வச்சுக்கலாம். அடுத்த மாதம் போகும்போது செப்டம்பர் 30 க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், செப்டம்பர் அக்டோபர் மந்த் வருங்களா, அக்டோபர் மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கணும். சரியா, ஒரு விஷயம் ஏறும் தொடர்ச்சியாக ஏறும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், விழுகும் போதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அதை ரோல் ஓவர் பண்ணலாம். இது பேர் வந்து ரோல் ஓவர்னு கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நமக்கு இது பெரிய ரிஸ்க்கும் கிடையாது. லைக் நீங்கள் ஒரு கோல்டை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, ஒரு சவரன் நகை வாங்குறீங்க, அந்த நகையை வந்து வாங்கும்போது கீழே வந்து நாளைக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு தான் திரும்ப ஏறும் அப்படின்னு எப்படி வாங்கிப்போம்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ரோல் ஓவர் அப்படிங்கிறது. விழுகும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூடுதலாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஏறுது, திரும்ப இறங்குது, அகெயின் என்ன பண்ணுறான், ஹை பிரேக் பண்ணி ஏறுறான். அதே மாதிரி இந்த ஜிக்ஸாக்ல மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கு, ஏறி இருக்குது, கண்டிப்பாக இறங்கும், லைட்டாக கோல்டு இறங்கும். இறங்கும் போது என்ன பண்ணிக்கணும், அகெயின் வந்து நம்ம கோல்டு ஃபியூச்சர் வாங்கிக்கணும். சரியா, நம்ம ஒரு சவரன் வாங்கினா 80,000 ரூபாய்க்கு மேலே 82,000 ரூபா வேணுங்க. மக்கள் நார்மல் மக்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்க முடியுமான்னு தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் தான் வாங்கி வச்சுக்கணும், இந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். சரி, நார்மல் கோல்டு வாங்கினா 80,000 ரூபா, அப்புறம் 82,000 ரூபா, 1 லட்ச ரூபா போயிரும்போது சவரன் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ரோல் ஓவர் கான்செப்டில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் என்ன ப்ராஃபிட் பண்ணுவீங்களோ அதே ப்ராஃபிட் நீங்கள் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக 8,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகுது. இன்ட்ராடே அந்த போடுற 8,000 ரூபாவோ இல்லை 2 லாட் எடுத்து 16,000 ரூபாவோ நீங்கள் போடுற காசுக்கு என்ன காசு போடுறோமோ அதில் பர்சன்டேஜ், இப்போ வந்து ஒரு 4%, 5% உங்களால் அது ஒரு ஸ்விங் பிடிக்க முடியுதுன்னா அந்த ப்ராஃபிட்ஸை நம்ம பண்ண முடியும். சரியா, போடுற காசு போட்டு காசு எடுக்கிற விஷயம், அதனால் கண்டிப்பாக நமக்கு நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிட்டர்ன் தான் வரும். சரியா, நான் சொல்கிறது உங்களால் ஃபிசிக்கல் கோல்டு 82,000 ரூபா கொடுத்துலாம் வாங்க முடியாது, வாங்க முடியலங்கும் போது இந்த மாதிரியான டிப் ஆகும்போது கோல்டு இன்னும் ஏறுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னா டிப் ஆகும்போது நம்ம அதை வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அதில் வர ப்ராஃபிட்ஸை வந்து திரும்ப வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வந்து பீஸு இந்த மாதிரியான விஷயங்களை முதலீடு பண்ணணும். சரியா, ஏன்னா கோல்டில் நீங்கள் வாங்குறீங்க, விழுகும்போது ரோல் ஓவர் கான்செப்டில் 5% சரி 10% விழுந்தாலும் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா தாராளமாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகும், இந்த ரோல் ஓவர் கான்செப்ட்டு. வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கேங்களா, அது ப்ராப்பர் டேட்டாவோட நாங்கள் உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி காட்டுறோம். சரி, ஏன்னா போன மாதம் 25 ஸ்டார்ட் பண்ணது, இந்த மாதம் 25 வரையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி இது பண்ணலாம். நீங்கள் 12ஆம் தேதி இன்னும் இருக்குது 13 நாள். சரியா, சரி பார்ப்போம். அதுவரையில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.